ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போது நம்ம அடுத்த சைட்டுக்கு எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயந்தூர் அப்படின்ற ஒரு வில்லேஜுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். சைட்டு வந்து இங்கே தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே பாருங்கள், மட்டின்றலாக தான் வந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சைட் வந்து ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து கீழே வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோம், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அப்புறமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஏ கிரேட் கலர் தான் வந்து வந்துட்டுருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து 6 இன்ச்சு சைஸ்க்கு வருது கல். ஒவ்வொன்றும் வந்து பாண்டு கல் மாதிரி அவ்வளோ பெருசாக வந்துட்டுருக்கு. ஒரு சில இடத்துல வந்து நார்மலாக 5 இன்ச்சு அந்த லெவலில் வந்து வந்துட்டுருக்கு. கல்லுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து காஸ்ட்டு வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைய வருஷத்தில் வந்து நம்ம என்ன காஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து ஏ கிரேட் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைட்டு வந்து எங்கே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்து விழுப்புரத்துலேருந்து ஆயந்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நம்ம சைட்டு போயிட்டுருக்கு. கீழே வந்து ஏரியா மட்டும் முடிச்சிட்டாங்க. இப்போ மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டிகிட்ருக்கோம். மேலே வந்து 8 ரூமு முடித்து பக்கத்துலேயே வந்து ஒரு ரூம் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து 7 மட்டும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் 10 அடிக்கு போடுவோம். 10 அடி கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஓவரால் முடிஞ்சிடும். முன்னாடி மட்டும் வந்து 2 கிரில்லும் ப்ளஸ் நமக்கு வந்து கைப்பிடி சுவர் வந்து முன்னாடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 6 இன்ச்சில் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 8 இன்ச்சு உள்ளே வந்து 8 இன்ச்சு, இந்த லைன் மட்டும் 6 இன்ச்சு, இந்த வால் மட்டும் சைடு வால். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கூடுதலான இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து நம்பர் கொடுத்துருப்போம். ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸ் நம்பர் தான், எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விட வேண்டாம். டைமிங் பார்த்திங்கன்னா வந்து 10 to 5 அதுக்குள்ளே எடுக்கலாம். ஸோ அதுக்கு மீறி வந்து நீங்கள் கால் பண்ணி வரல அப்படின்னா லைன் பிஸியாக இருக்கும். அதனால் ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மீண்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய ஆர்டர்ஸும் கண்டிப்பாக அங்கேயே ப்ளேஸ் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து வரும். உங்களுக்கு கல் ப்ரைஸ் என்னவோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் வந்து உங்களுக்கு மாறி வரும். மற்றபடி எந்த ஒரு மாற்றமும் வருது. இதை வந்து கல் ஏற்றிட்டு உடனே வந்து எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துருவோம். எல்லாமே வந்து 3 or 4 days அதான் வந்து உங்களுடைய கம்ப்ளீட்டிங் ஒர்க்கே கொடுக்க போகிறோம். நம்ம பைண்டிங்கோடு சேர்த்து தான் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தனியாக வந்து நம்ம வந்து பண்ணுறதில்ல. ஓவரால் கல்லி கட்டு கொடுத்து அதுக்கப்புறமா வந்து பைண்டிங் ஒர்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து வால் ஒர்க்கு முடித்தோம்னா அந்த மாதிரி தான் டிசைன்ஸ்லாம் வந்து தெரியும். நம்ம வந்து அதிகமான வெயில் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் எல்லோ டார்க் அடித்த மாதிரி வந்துச்சு. இப்போ தான் வந்து கிளியராக வருது. ஸோ இதை மாதிரி பாருங்கள். கீழேயும் பார்த்துட்ருக்கோம். ஸோ கீழேயும் பாருங்கள் ஃபுல்லாகவே வீடியோவில். கீழே முடிச்சுட்ருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி செவர் வச்சு பெயிண்டிங் ஒர்க்கு வச்சு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி தான் வந்து மேலேயும் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இப்போ ஏன் நம்ம ப்ளே பண்ணலை அப்படின்னா வந்து நமக்கு வந்து சாரம் போட வேண்டிய வேலை இருக்குது. அதனால் வந்து சாரம் போட்டு அதுக்கப்புறம் 7 அடிக்கு மேலே வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதோட சேர்த்தியை வந்து முடிச்சு கொடுத்துருவோம். அதோட இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்துட்டு உங்களுக்கான மேப்பு வந்து நீங்கள் போடுறது அப்படின்னா வந்து கரெக்டாக உங்களுடைய வீட்டோட அளவு என்னவோ அதை பார்த்து நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஏன் காட்டுறோம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அந்த மாதிரி அது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸில் சொல்லிகிட்ருக்கீங்க, ஒன்று கேட்குறீங்க. ஆனால் என்னால் சரியான ரிப்ளேஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் இப்போ யூஸ் பண்ணுற ஃபோனும் இல்லை. அதனால் ஃபோன் உடஞ்சிடுச்சு. அதனால் வந்து சரியான வீடியோவும் போட முடியலை. சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ண முடியறதில்ல. அதனால தான் வந்து சில இடத்துல ப்ராப்ளம் ஆகிடுது.
இப்போ வந்து நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு மேலே வந்து நீங்கள் இன்னொரு ஃப்ளோர் கட்டுறீங்க அப்படின்னா வந்து கல் வந்து நீங்கள் வந்து மேலே ஏற்றி வச்சிடணும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இதிலே சொல்லிடுறேன். மேலே ஏற்றி வச்சிடணும். அதே மாதிரி எம்சாண்டு இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே உங்களுக்கு தான் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து நீங்கள் காசு பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு எம்ட்டு எடுத்துக்க முடியாது. அதனால தான் சொல்கிறோம். நம்ம ஃபைனலாக வந்து நம்மளது வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்துடுச்சு. நம்ம ஃபைனலாக முடிச்சு கொடுக்க வேண்டிய வேலை இது மட்டும்தாங்க. சுவர் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து உள்வால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம். பெயிண்டிங் முடித்த உடனே வந்து கம்ப்ளீட் சுவர் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும் போது ஃபுல்லாகவே. ஒரு உனப்ப கட்டும் தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போ.